Hello friends, welcome back to Mistakes Mix Me. This is Satish. ஸோ இன்னைக்கு வந்து வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டே 10th ட்ரைனிங் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ டே 9th வரைக்கும் நீங்க வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதை வந்து பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து கண்டினியூஷனா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டே 10th ஒரு என்னென்ன விஷயத்த பார்க்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைப் காஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கடுத்து வந்து ஃபைனலா வந்து ஒரு நம்பரை எப்படி கேரக்டரா கன்வெர்ட் பண்றது, ஒரு கேரக்டர் எப்படி நம்பரா கன்வெர்ட் பண்றது என்ற 2 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம நான் பேசுறப்போ வந்து கொஞ்சம் வார்த்தைகள் அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வாயில புண்ணு இருக்கு, என்னால வந்து ஒழுங்கா பேச முடியல. ஸோ அந்த ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு வந்து நம்ம டைப் காஸ்டிங்ன்ற ஒரு கான்செப்ட் என்ன பார்க்க போறோம். ஸோ உங்க டே 11 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கக்கூடாது. பிகாஸ் இது வந்து 2 நாள் வந்து தியரி கிளாஸ் மட்டும் போச்சு. சார் நோட்ஸ் விட்டு தான் கொடுத்தாங்க, எதுவும் லெசன் எடுக்க கிடையாது. ஸோ அதனால தான் டே 11 வரைக்கும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு டே 10th. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்க்க போறோம்னா டைப் காஸ்டிங்னா என்னன்றதை நான் சொல்ல போறேன். டைப் காஸ்டிங்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 9 டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்கு, டிக்ஷனரி, செட்டு, லிஸ்ட்டு, டப்பிள், இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு நம்ம மாத்துறது தான் டைப் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பூலியன்ல இருந்து இன்டீஜருக்கு நம்மளால மாற்ற முடியும். ஃப்ளோட்ல இருந்து இன்டீஜருக்கு மாத்துறது எப்படின்னு பார்க்க போறோம். பூலியன்ல இருந்து ஃப்ளோட்டுக்கு எப்படி மாத்துறது, அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து converting any value into a number is possible only if the value getting converted it is the single value data, which means இதெல்லாம் வந்து சிங்கிள் வேல்யூ டேட்டா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் வந்து நான் அப்லோட் பண்றேன், நீங்க வந்து போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூ cannot be converted into a float. ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ வந்து கன்வெர்ட் ஆகாது. பட் ஒரு ஸ்ட்ரிங் கண்டெய்னிங் நம்பர்ஸ் கேன் பி சேவ்ட் இன் இன்டீஜர். அதாவது ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு ஃப்ளோட்டை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதே சமயம் வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்மளால வந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இன்டீஜர் இருக்கு, இன்டீஜரை நம்ம மாத்தணும். உள்ள வந்து ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்றேன், பட் ஒரு வேரியபிள் இருக்கு. ஓகேவா? இன்வேலிட் லிட்டரல் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து ஒரு வேரியபிளா இருக்கிறது, ஒரு லெட்டரா இருக்கிறதுனால, ஒரு கேரக்டரா இருக்கிறதுனால. அதே இங்க பாருங்க, ஏ ஈக்குவல் டு அதே இன்டீஜருக்கு நம்ம மாத்த போறோம். ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்பர்ஸ் இருக்கு, பாஸ் பண்றாங்க. நம்பர்ஸ் பாஸ் பண்றப்ப இங்க என்ன பாருங்க, ஏ என்ன 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வந்துருச்சா. ஸோ அதுதான் சொல்றாங்க. அதே சமயம் வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு ஃப்ளோட்டிங் நம்பரை கொடுத்து அதை இன்டீஜருக்கு மாத்தணும் அப்படின்னா அது நம்மளால மாற்ற முடியாது. இன்வாலிட் டேட்டா எரர்னு சொல்லிட்டு தான் நமக்கு வரும். ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாக்குறது என்னன்னா, apart from a numerical zero and an empty collection, every value positive for a boolean is considered as true. இப்போ வந்து நம்ம வந்து பூலியனுக்கு நம்ம அதர் டேட்டா டைப்ஸ் வந்து பூலியனுக்கு நம்ம மாத்த போறோம். அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நியூமெரிக்கல் ஜீரோ இருக்கு பாத்தீங்களா, நம்பர் 0, அதுவும் எம்டி கலெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அது மட்டும் அதை தவிர மற்ற எல்லாமே வந்து ட்ரூன்னு வரும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். பூலியன் ஃபங்க்ஷன், பூலியனுக்கு நான் பூலியன்னா நான் மாற்ற போறேன் ஒரு இன்டீஜர் நம்பரை. ஓகேவா? ஸோ என்னன்னு வருதுன்னு பாருங்க, ஃபால்ஸ்ன்னு வருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 0, அதுக்கப்புறம் ஒரு எம்டி ஸ்பேஸ், எம்டி கலெக்ஷன் மட்டும் தான் ஃபால்ஸ்ன்னு வரும். மற்றது எல்லாமே வந்து ட்ரூன்னு தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஃபால்ஸ்க்கான எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு பூலியன் சொல்லிட்டு 0.0 ஒரு ஃப்ளோட்டிங் நம்பர் எடுத்துக்கிறோம், அதுவும் ஃபால்ஸ் தான் வரும். பாருங்க, ஃபால்ஸ் வந்திருக்கா. அடுத்து ஏ ஈக்குவல் டு பூலியன் நம்ம மாத்த போறோம், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மாத்த போறோம், அதுவும் வந்து ஒரு ஃபால்ஸா தான் வரும். ஏன்னா இங்க ஒரு 0, இங்க 0 எல்லாமே 0வா இருக்கு. நியூமெரிக்கல் 0 வர இடம் ஃபுல்லாமே வந்து ஃபால்ஸா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு எம்டி ஸ்பேஸ், இந்த இடத்துல நான் ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுக்குறேன். இது ஃபுல்லாமே ஒரு நம்பர்ஸ், இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபால்ஸ் தான் வரும். ஆல்ரெடி நம்ம அதை தான் சொல்லியிருக்கோம், 0வும் எம்டி கலெக்ஷனும் வந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் தான் வரணும். அதே இந்த இடத்துல பாருங்க, மறுபடியும் ஒரு கலெக்ஷனுக்குள்ள ஒரு எம்டி கலெக்ஷன் கொடுக்குறேன், அதுக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஃபால்ஸ் வந்திருக்கா. அடுத்து வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகே, இப்போதான் நான் நம்பர் கொடுக்குறேன். நம்பர் கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா, இப்போ சதீஷ் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, இல்லை எது கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ட்ரூன்னு தான் வரும். ஓகேவா? 0 எம்டி ஸ்பேஸை தவிர ட்ரூன்னு தான் உங்களுக்கு பூலியன் டேட்டா டைப்புக்கு மாத்திரப்ப வரும். ஸோ இவ்வளோதான், பூலியன் வந்து ரொம்ப சிம்பிளானது தான். அடுத்து நம்ம வந்து
ஒரு நார்மலை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாற்ற போகிறோம். ஓகேவா? ஒரு டேட்டாவை இன்னும் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பாருங்க எக்ஸாம்பிள். ஏ ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் ரியல் ஈக்குவல் டு 10ன்னு எடுத்துக்கிறேன். ரியல் ஈக்குவல் டு 10னா ரியல் நம்பர். காம்ப்ளெக்ஸ்னா நமக்கு ரியல் பிளஸ் இமேஜினரி டேர்ம்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ அவுட்புட்ல பாருங்க இது ஃபர்ஸ்ட் 10ன்றது ரியல், இது இமேஜினரி உங்களுக்கே தெரியும். நான் ரியல் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ ஏ ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் இமேஜினரி ஈக்குவல் டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இமேஜினரி அவுட்புட் மட்டும் வருது. ஓகேவா? ரியல் வரல, இமேஜினரி மட்டும் வருது. இது ரியல் பார்த்தீங்கன்னா 0+ வரும். ஆனால் பிரிண்ட் ஆகல. இப் ஸோ செகண்ட் வந்து பாருங்க ஏ ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் இமேஜினரி ஈக்குவல் டு 10 11ன்னு கொடுக்குறேன். நமக்கு இமேஜினரி வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிறது. அதே மாதிரி அடுத்து ரியல் அண்ட் இமேஜினரி ரெண்டு கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். அவுட்புட் நமக்கு வந்துடுது அஸ் வெல் அஸ். ஸோ ஃபைனலாக வந்து ஏ ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் ரியல் 10 இமேஜினரி 1ன்னு கொடுக்குறேன். அதுக்கு வந்து நமக்கு அவுட்புட் வரும். அடுத்து வந்து ரியல் மட்டும் கொடுக்குறேன். ரியல் என்ன பண்றேன்னா ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு நம்பரை பாஸ் பண்றேன். ஓகே, இப்போ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் நான் டேரக்டா கொடுத்துருக்கேன். நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர்ஸ் கொடுக்குறப்ப நம்ம அவுட்புட் வந்துருது ரியல்ல கொடுக்குறப்ப. இப்போ ரியல்ல ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு நம்பர் கொடுக்குறேன். அப்படின்றப்ப நமக்கு அவுட்புட் வருதா இல்லைன்னு பாருங்க. கண்டிப்பா வருது. ஓகே, அதே வந்து காம்ப்ளெக்ஸ் ரியல்ல அதே ரியல்ல வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கொடுக்குறேன். நமக்கு அவுட்புட் மறுபடியும் வந்துடுது. இப்போ அதே ரியல்ல ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்ன்றப்ப நமக்கு வேல்யூ எரர் அப்படின்னு சொல்லி காட்டுது. கரெக்டா? ஸோ ஒரு நம்பர் கொடுக்குறப்ப ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு நம்பர் கொடுக்குறப்ப காம்ப்ளெக்ஸா நமக்கு கன்வெர்ட் ஆகுது ரியல்ன்றப்போ. அதே இது காம்ப்ளெக்ஸ்ல இமேஜினரியில நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் கொடுக்குறப்போ நமக்கு வந்து அவுட்புட் வரல, எரர் வருது. ஓகேவா? ஒன்லி ரியல் டேர்ம்ல மட்டும் ரியல் கொடுக்குறப்ப மட்டும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு அவுட்புட் நமக்கு வருது. ஆனால் அதே வந்து இமேஜினரியில நம்ம ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கொடுக்குறப்ப இது என்னவா கன்சிடர் பண்ணிப்போம்னா நியூமெரிக்கல் பாயிண்டா வந்து கன்சிடர் பண்ணிக்காது. இது வந்து ஒரு கேரக்டரா கன்சிடர் பண்ணிக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள கொடுக்குறோம் இமேஜினரி. ஸோ அதனால வந்து நமக்கு அவுட்புட் வராது, எரர்னு வரும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் கன்வெர்ட்டிங் சம்திங் இன்டு எ ஸ்ட்ரிங். ஸோ இன்னொரு வேல்யூ ஒரு டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்குக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். அப்போ வந்து என்ன அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸ் வந்து இருக்கணும். மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மல்டிபிள் வேல்யூஸ்னா நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னு. ஸோ இப்போ பாருங்க ஏ ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்னு வச்சிருக்கேன். ஸ்ட்ரிங்னு ஒரு நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ள வந்து ஒரு நியூமெரிக்கல் நம்பர் எடுத்துக்கிறேன், ஒரு இன்டிஜர் நம்பர் எடுத்துக்கிறேன். ஏ நமக்கு பிரிண்ட் ஆகுதா? ஓகே, ஏ வந்து பிரிண்ட் ஆகிருச்சு. ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள ஏ வந்து பிரிண்ட் ஆகிருச்சு. அதே வந்து பி ஸ்ட்ரிங்கு எஸ்டிஆர் ட்ரூன்னு கொடுக்குறேன். ட்ரூ நமக்கு பிரிண்ட் ஆகிருச்சு. அதே மாதிரி சி ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கு ஒரு லிஸ்ட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள நம்பர்ஸ் பாஸ் பண்றேன். அப்பயே நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா? இங்க வந்திருக்கா, ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள வந்திருக்கு. அதே மாதிரி டி கொடுக்குறேன் ஒரு செட்டுக்குள்ள, அதே மாதிரி டி வந்துருச்சு. இ கொடுக்குறேன். இன்றப்போ என்னது, இது ஒரு டிக்ஷனரின்றப்போ நமக்கு அவுட்புட் வந்துருச்சு, டிக்ஷனரியும். ஸோ ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்றப்ப எல்லாமே வந்து நமக்கு ஆகுது அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா if we are passing one collection into a list or a tuple, then the same values will be just saved in a different memory block. அதாவது நம்ம வந்து ஒரு டேட்டா டைப்பை லிஸ்ட் ஆகவோ அல்லது ஒரு டப்புள் ஆகவோ நம்ம சேவ் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு அனதர் மெமரி பிளாக்ல போயிட்டு சேவ் ஆகும். அவ்வளவுதான் சிம்பிள் மேட்டர்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க லிஸ்ட்டுக்கு நான் மாத்துறேன் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவா. இப்போ ஸ்ட்ரிங்ன்றதே ஆல்ரெடி ஒரு பிளாக் இருக்கும் நமக்கு, மெமரி பிளாக் ஆல்ரெடி உங்களுக்கு கிரியேட் பண்றது எப்படின்னு தெரியும். இது வந்து ஒரு மெமரி பிளாக்ல ஒரு சேவ் ஆகிருக்கும். இது ஆல்ரெடி போயிட்டு மறுபடியும் ஒரு லிஸ்ட்ல வந்து ஆல்டர்னேட்டிவ் அட்ரஸ்ல வந்து ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணி சேவ் ஆகுது. அவ்வளவுதான் சொல்றாங்க. இப்ப பாருங்க லிஸ்ட்டுக்குள்ள ஒரு செட் இருக்கு. ஓகே, செட்டு இருக்கா? ஸோ செட்டுன்றது வந்து சிம்பிளா வந்து ஒரு லிஸ்ட்ன்ற ஒரு மெமரி கிரியேட் பண்ணி லிஸ்ட்டுக்கு ஒரு மெமரி கிரியேட் பண்ணி அதுல வந்து சேவ் ஆகிடுது. அதே மாதிரி தான் இதுவும். இந்த இடத்துல ஒரு டபுள் இருக்கு. ஸோ டப்புளுக்குன்னு ஒரு ஆல்ரெடி மெமரி அட்ரஸ் இருக்கும். அது வந்து ஒரு லிஸ்டா போயிட்டு லிஸ்ட் அட்ரஸ்ல சேவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ சேம் வேல்யூஸ் வில் பி ஜஸ்ட் சேவ்ட் இன் ஏ டிஃபரெண்ட் மெமரி பிளாக். ஸோ சேம் வேல்யூ தான் இருக்கும், அது வந்து டிஃபரெண்ட் மெமரி பிளாக்ல போய் சேவ் ஆகுது. அவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்து இது வந்து பார்த்தது ஃபுல்லாமே வந்து லிஸ்ட்டுக்கு பார்த்தோம். அடுத்து வந்து டப்புள் பார்க்குறோம். டப்புள்ன்றப்போ அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி லிஸ்ட்ல நம்மளால வந்து மாடிஃபை பண்ண முடியும். வி கேன் மாடிஃபை இட். இது வந்து இம்யூட்டபிள்னு சொல்லியிருக்கோம். டப்புள்ன்றது வந்து வி கேனாட் மாடிஃபை. இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம உள்ள ஒரு தடவை கொடுத்துட்டோம்னா நம்மளால மாற்ற முடியாது. ஸோ அதுதான் இம்யூட்டபிள், வி கேனாட் சேஞ்ச் இட். ஸோ அதே மாதிரி தான் சேமஸ். அடுத்து வந்து நம்ம ஒரு டிக்ஷனரி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். டிக்ஷனரி கொடுக்குறப்ப ஒன்லி கீ வேல்யூ மட்டும் தான் வரும். கீன்றப்ப இந்த 1 2 அது மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து செட்டுக்கு போகிறோம். செட்டுன்றப்ப
1 2 இது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி பாஸ் பண்றேன். ஒரு டிக்ஷனரி நான் கொடுக்குறப்ப 1 2ன்ற ஒரு கீ மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் வந்து ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அட்ரஸ்ல வந்து சேவ் ஆகிறது. செட்டு கொடுத்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். அது வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஒரிஜினல் வேல்யூஸ் மட்டும் சேவ் பண்ணிக்கிறது, ஸ்டோர் பண்ணிக்குது. அடுத்து டிக்ஷனரி டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்றது வருவோம். டிக்ஷனரி டேட்டா டைப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்றப்போ இங்க பாருங்க, இது வந்து ஒரு டிக்ஷனரி ஏ ஈக்குவல் டு டிக்ஷனரி வேரியபிள் ஒன்று எடுத்துக்கிறேன். சாரி, ஏன்ற வேரியபிள்ல ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, 1 இருக்கு. இந்த இடத்துல ட்ரூன்னா நமக்கு தெரியும் பைனரி 1ன்னு சொல்லிட்டு 1.0 அப்படின்றது நமக்கு 1ன்றதான் தெரியும். ஸோ இது மூணுமே வந்து நத்திங் பட் 1. இது மூணுமே வந்து 1க்கான ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஏவை பிரிண்ட் பண்ண சொல்றப்ப நமக்கு வந்து 1ன்றதுல பாய் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ரேண்டமாக தான் இது பிக் பண்ணுது. ஸோ ஹாய் வரலாம். ஹாயை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு பாய் வந்திருக்கு. பாய் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நன்னு வரலாம். ஆனா இந்த இடத்துல வந்து ரேண்டமா இருக்கிறதுனால பாய் வந்திருக்கு. ஸோ நீங்க கேட்கலாம், நீ ஏன் நன் வரல, ஏன் ஹாய் வரல அப்படின்னு சொல்லிட்டு. டிக்ஷனரியில வந்து நமக்கு தெரியும் இண்டெக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரேண்டமா தான் ஒரு அவுட்புட் நமக்கு கொடுக்கும். மூணுமே ஒரே ஒரு கீயை கொடுக்குறோம். கீ நேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கீ வேல்யூ ஒரே ஒரு சேம் தான் கொடுத்துருக்கோம். அதனால ரேண்டமா ஒரு ஆன்சர் நமக்கு பிக் பண்ணி கொடுக்குது. ஸோ அவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்து நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்படி வந்து ஒரு நம்பரை மாத்துறது, ஒரு நம்பர் எப்படி கேரக்டரை மாத்துறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐ திங்க் இது வந்து ஒரு செகண்ட் வீடியோலயோ தேர்ட் வீடியோலயோ நான் சொல்லியிருப்பேன். ஆஸ்கை வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்கை வேல்யூனா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஆல்பபெட்ல இருக்கக்கூடிய ABCDEFG அந்த மாதிரி 26 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? 26 லெட்டர்ஸ் மெஷினால வந்து ரீட் பண்ண முடியாது. மெஷினால ரீட் பண்ணக்கூடிய ரெண்டே ரெண்டு நம்பர்ஸ் என்னன்னா பைனரி நம்பர்ஸ். அது வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஸோ அதை தாண்டி வந்து லெட்டர்ஸ் எல்லாம் மெஷினால ரீட் பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து ஒரு ஆஸ்கை வேல்யூன்ற ஒரு கான்செப்ட் வருது. ஆஸ்கை வேல்யூனா ஏன்னா ஒரு 97, பின்னா ஒரு 108 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு பெர்மனன்ட் நம்பர் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் ஆஸ்கை வேல்யூ. இப்போ கேரக்டர் 97க்கு என்ன ஆஸ்கை வேல்யூ இருக்கு, என்ன கேரக்டர் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கேரக்டர் ஓப்பன் ப்ராக்கெட் அந்த நம்பரை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். அதே இந்த கேரக்டருக்கு எனக்கு ஆஸ்கை வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆர்டின்னு போட்டு அந்த கேரக்டரை போட்டிங்க அப்படின்னா அதோட ஆஸ்கை வேல்யூ வந்துடும். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். ஹேவ் எ பியூட்டிஃபுல் டே. டேக் கேர். பாய்.